4-3-3 ஃபார்மேஷனோட பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? வைட் அட்டாக்கிங். எஸ், விங்கர்ஸ் நல்லா ஃபுல் கிரவுண்டை யூஸ் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ விங் பேக்குமே போய் ஜாயின் பண்ணுறதுனால அட்டாக்கிங்கில் நியூமரிக்கல் சுப்பீரியாரிட்டியும் பில்ட் ஆகுது. அதனால அட்டாக்கிங்கை ரொம்பவே ஸ்ட்ராங்காக பண்ணலாம். அண்ட் இந்த ஃபார்மேஷனை வச்சு மிட்ஃபீல்டில் கேமை சூப்பராகவே கண்ட்ரோல் பண்ணலாம். லைக் 3 மிட்ஃபீல்டர்ஸ் ட்ரையாங்கிள் சப்போர்ட் வச்சுக்கிட்டு கூடவே விங்கர்ஸும் விங் பேக்கும் சப்போர்ட் பண்ணும்போது நல்லாவே ஒரு அட்டாக்கிங் நம்மளால பண்ண முடியும். அண்ட் நம்மளால ஹை ப்ரெஸ்ஸும் பண்ண முடியும். எதனால பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க 3 அட்டாக்கர்ஸை வச்சு ஆப்போனன்ட் டிஃபெண்டரை வந்து ப்ரெஸ் பண்ண முடியும் வித் ஹெல்ப் ஆஃப் தி மிட்ஃபீல்டர்ஸ் அண்ட் தி டிஃபெண்டர்ஸ். ஸோ ஆப்போனண்ட்டை நம்மளால நல்லாவே ப்ரெஸ் பண்ண முடியும் வித்வுட் தி பால். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்குமே பெப் கார்டியோலா தெரியும். அவரோட டீம் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 4-3-3 ஃபார்மேஷனில் தான் ஆடுவாங்க. அண்ட் அதுலேயுமே அவங்க அக்ரெசிவாகவும் ப்ரெஸ் பண்ணுவாங்க அண்ட் சாலிடாகவும் இருக்கும் அவங்களோட அட்டாக்கிங். 4-3-3 அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஃபார்மேஷனாக இருந்தாலுமே அதுலேயுமே ஒரு ஹிடன் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அது என்னன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு டு ஃபாலோ கோச் ஸ்பைடி அண்ட் ஃபுட்பால் வித் கோச் சூர்யா. தேங்க்யூ.